ஒரு ஊரில் உழவன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் பார்க்குறதுக்கு பெரிய மீசையோட ரொம்ப பயங்கரமாக இருப்பான். உழுறதுக்காக அவன் வச்சிருந்த கலப்பை அடைஞ்சு போச்சு. புதிய கலப்பை செய்யணும்னு சொல்லி மரம் வெட்டுறதுக்காக பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போனான். அங்கே பெரிய மரம் ஒன்று பார்த்து, அது நல்லா வைரம் பாய்ஞ்ச மரமாக இருக்குது, இதில் கலப்பை செஞ்சால் ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோடாரியால் அதை வெட்ட தொடங்கினான். அந்த மரத்தில் நிறைய பேய்ங்க இருந்துச்சு. அந்த மரத்தை வெட்டுறதை பார்த்து அவங்களாம் ரொம்ப பயந்துட்டாங்க. மரத்தை விட்டு கீழிறங்கிய எல்லா பேயுமே அவன் காலில் வந்து விழுந்துட்டாங்க. பேய்களை கண்ட அவனுக்கு ரொம்ப பயம், மூச்சே நின்றுடும் போல ஆயிடுச்சு. என்ன நடக்க போகுதோன்னு நடுங்கிட்டான் ரொம்ப. அதில் இருக்கிற ஒரு வயசான பேய் ஒன்று, ஐயா, இந்த மரத்தில் நாங்கள் பரம்பரையாக வாழ்ந்துட்டுருக்கோம், எதுக்காக இதை வெட்டுறீங்க, எங்களுக்கு வாழ்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிச்சு. அதை கேட்டதும் அவனுக்கு போன உயிரே திரும்ப வந்துடுச்சு. அவனோட நடுக்கத்தை மறைச்சிட்டான். பேய்களை பார்த்து அதிகாரமாக சொன்னான், நிலத்தில் எள் விதைக்கணும், புதிய கலப்பை செய்கிறதுக்காக தான் இந்த மரத்தை நான் வெட்ட போகிறேன். நீங்கள் என் காலில் விழுந்ததுனால பொழைச்சிக்கிட்டீங்க, இல்லைன்னா உங்களையெல்லாம் நான் கொன்று இருப்பேன். என் வீட்டு தோட்டத்திலேயே 10-15 பேய்களை நான் கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கதை விட்டான். ஐயா, மரத்தை வெட்டாதீங்க, நாங்கள் வேறு எங்கே போவோம், எங்கள் மேலே இறக்கம் காட்டுங்க அப்படின்னு எல்லா பேய்களும் அவன் காலை பிடிச்சிட்டு அழுதுச்சுங்க. கலப்பை இல்லாமல் நான் என்ன செய்கிறது, என்கிட்ட இறக்கத்தை எதிர்பார்க்காதீங்க, மரத்தை வெட்டியே தீருவேன் அப்படின்னு சொன்னான் அவன். அதில் உள்ள வயசான பேய் வந்து அவனை பார்த்து சொல்லுச்சு, ஐயா, உங்கள் நிலத்துல ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எள்ளு விளையுது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு அவன் சொன்னான், 50 மூட்டை எள்ளு விளையும் அப்படின்ட்டு. வருஷத்துக்கு 100 மூட்டை எள்ளு நாங்கள் தர்றோம், இந்த மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிச்சு. உங்கள் மேலே இறக்கப்பட்டு இந்த மரத்தை வெட்டாமல் விடுறேன், ஒவ்வொரு வருஷமும் அறுவடை நேரத்தில் 100 மூட்டை எள்ளு எனக்கு வந்தாகணும், வர தவறுனா இந்த மரத்தை வெட்டுறதோடு நிற்க மாட்டேன், உங்களையும் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி, நாங்கள் சொன்ன சொல் தவற மாட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பேய். அவனும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். அறுவடை காலம் வந்துச்சு. பல இடங்களில் விளைஞ்ச எள்ளெல்லாம் பேய்ங்க திருடி எப்படியோ 100 மூட்டை எள்ளை சேர்த்து அவங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துச்சுங்க. பேய்களை பார்த்து அவன், எள்ளு கொண்டு வந்திருக்கீங்க, என்னை ஏமாற்ற முயற்சி பண்ணால் நான் பொல்லாதவன் ஆகிடுவேன், இப்படியே வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு எள்ளு கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லி அவங்களையெல்லாம் ரொம்ப மிரட்டினான். நடுங்கியபடியே பேய்கள் அங்கேருந்து போயிடுச்சுங்க. கொஞ்ச நாள் கழித்து புது பேய் அப்படின்ற பெயருடைய பேய் அதோட உறவினர்களை பார்க்குறதுக்காக அங்கே வந்துச்சு. எல்லா பேய்களும் இழைச்சி துரும்பாக போயிடுச்சு. இதே பார்த்த புது பேய், போன வருஷம் நான் உங்களை பார்த்தேன், நல்லா சந்தோஷமாக தான் இருந்தீங்க, இப்போ ரொம்ப சோகமாக ரொம்ப மெலிஞ்சிருக்கீங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே நடந்ததெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து சொல்லி முடிச்சிச்சு ஒரு பேய். 100 மூட்டையெல்லாம் தேடி தேடி அலைஞ்சே எங்கள் காலம் கழிஞ்சு போகுது அப்படின்னு எல்லா பேய்களும் ரொம்ப புலம்புச்சுங்க. புது பேயால் சிரிப்பை அடக்கவே முடியல. நீங்கள் இவ்வளோ முட்டாளாக இருக்கீங்க, நாமெல்லாம் பேய்ங்க, நமக்கு தான் மனுஷங்க பயப்படணும், நாம் அவங்களுக்கு பயப்படலாமா அப்படின்னு கேட்டுச்சு புது பேய். அவன் சாதாரண மனுஷன் இல்லை, எத்தனையோ பெரிய பேய்ங்கள அவன் வீட்டில் கட்டி வச்சிருக்கிறானா, எதுக்கும் அஞ்சாத முரடனாக இருக்கிறான், அதனால தான் நாங்கள் 100 மூட்டை எள்ளை தரதுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுது ஒரு பேய். போயும் ஒரு மனுஷனுக்கா பயப்படுறீங்க, வெட்கம் வெட்கம், இன்னைக்கே அவனை கொன்னுட்டு திரும்புற அப்படின்னு சொல்லி புது பேய் புறப்பட்டு போச்சு. வேண்டாம் வேண்டாம், நாங்கள் சொல்கிறத கேளு, நீ அவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு துன்பப்பட போகிற அப்படின்னு சொல்லி மற்ற பேய்ங்கெல்லாம் சொல்லுச்சு. ஆனால் அந்த பேய் பயப்படவே இல்லை, நேராக உழவனோட வீட்டுக்கே போயிடுச்சு புது பேய். வாய்ப்பை எதிர்பார்த்து மாட்டு தொழுவத்தில் பதுங்கி இருந்துச்சு அது. வெளியூர்லேருந்து வாங்கி வந்த பல மாடுகள் அங்கே கட்டி வச்சுருந்தான் உழவன்.
புதுப்பேய் அப்படின்ற ஊரில் வாங்கிய மாடும் அந்த மாடுகளில் ஒன்று. அது ரொம்ப முரட்டு மாடாக இருந்துச்சு. புது மாடுகளுக்கு அடையாளம் தெரிய வைக்கணும்னு சொல்லி அதுக்கு சூடு வைக்க நினச்சான் அவன். அவனோட வேலைக்காரனை பார்த்து, டேய் அந்த புதுப்பேயை இழுத்துட்டு வந்து கட்டு, பழுக்க காய்ச்ச இரும்பு துண்டால் பெரிய சூடு போடணும். வெளியூருங்கிறதுனால நம்மளை பற்றி அது தெரியாமல் ஆட்டம் போடுது. சூடு பட்ட உடனே அதுவும் இங்குள்ளது போல் ஆயிரும். ஒழுங்காக பணிஞ்சு நடக்கும் அப்படின்னு சொல்லி கத்துனான். பதுங்கி இருந்த புதுப்பேய் இதை கேட்டு நடுங்கிருச்சு. ஐயோ, எல்லா பேய்களும் தடுத்துச்சே, நாம் கேட்காம ஆணவத்தில் இப்படி மீறி வந்துட்டேனே. பெரிய மீசையோடு இருக்கிறவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கே. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதவனாக இருப்பான் போலையே. நாம் நல்லா மாட்டிக்கிட்டோம். தப்பிக்க வழியே இல்லை. நமக்கு வேற பெரிய சூடு போடத்தான் போகிறான். என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்பி போச்சேன். மாட்டை கட்டுறதுக்காக உழவன் பெரிய கயித்தோடு வந்தான். அவன் காலிலே போய் விழுந்துருச்சு புதுப்பேய். ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க, தெரியாமல் நான் இங்கே வந்துட்டேன், எனக்கு சூடு போட்டு விட்டுறாதீங்கன்னு கெஞ்சிச்சு. அவனோட நடுக்கத்தை மறைச்சிக்கிட்டு அவன் என் எதிரில் வர்றதுக்கு உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கணும், உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு கோவத்தில் கத்துனான். இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அந்த புது பேய் யோசிச்சுச்சு. அது எல்லா பேய்களும் சேர்ந்து என்னை உங்ககிட்ட அனுப்பி வச்சுச்சுன்னு பொய் சொல்லுச்சு. எதுக்காக அனுப்புனாங்க, உண்மையை சொல்லு, இல்லைன்னா உன்னை தொலைச்சிருவ அப்படின்னு கத்துனான். பேய்கள் உங்களுக்கு வருஷந்தோறும் 100 மூட்டை எள்ளு தராங்களாம். நீங்கள் அதை எண்ணெய் ஆக்குவதற்காக ஏன் கஷ்டப்படுறீங்க? எள்ளுக்கு பதில் நாங்கள் 100 பீப்பாய் எண்ணெயே தரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எள்ளு வேணுமா எண்ணெய் வேணுமான்னு கேட்டு வர்றதுக்காக அனுப்புனாங்கன்னு நடுங்கிட்டே கேட்டுச்சு. இனிமேல் எனக்கு எள்ளே வேண்டாம், எண்ணெயாவே தந்துருங்க. இதில் ஏதாச்சும் தவறு நடந்துச்சுன்னா உங்கள் எல்லாரையும் தொலைச்சிருவேன், ஓடு அப்படின்னு சொல்லி அவன் விரட்டினான். எப்படியோ பிழைச்சோன்னு ஒரே ஓட்டமாக ஓடி வந்துருச்சு புதுப்பேய். மூச்சு வாங்க காட்டை வந்து அடைஞ்ச புதுப்பேயை பார்த்து மற்ற பேய்ங்கெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிச்சுங்க. என்ன புதுப்பேயே, வீரம் பேசிட்டு போன, அவனை கொன்னுட்டியா அப்படின்னு கிண்டல் பண்ணிச்சு ஒரு பேய். உங்கள் பேச்சை கேட்காம போனது தப்பு தான். அவன் ரொம்ப மொடனடனாக இருக்கிறான். நான் நல்லா சிக்கிட்டேன். எனக்கு பெரிய சூடு வச்சிருப்பான். அதை இப்போ நினச்சாலும் எனக்கு நடுங்குது. என் அறிவு வேலை செஞ்சுது. எப்படியோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அவன் பெரிய ஆளாச்சே, அவங்ககிட்ட என்ன சொல்லி தப்பிச்ச அப்படின்னு சொல்லி ஒரு வயசான பேய் கேட்டுச்சு. 100 மூட்டை எள்ளு தரதா, இல்லை 100 பீப்பாய் எண்ணெய் தரதா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் சேர்ந்து கேட்டு வர சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டேன். அவன் எனக்கு எண்ணெயே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டான் அப்படின்னு புதுப்பேய் சொல்லுச்சு. என்ன காரியம் பண்ணிட்ட? 100 மூட்டை எள்ளை கொடுத்துட்டு நிம்மதியாக இருந்தோம். இனி 100 பீப்பாய் எண்ணெயை தரதா சொல்லியிருக்கிறியே, அவ்வளவு எண்ணெயை சேர்க்க நாங்கள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படணும். நாங்கள் தடுத்தும் நீ கேட்கல, இனி என்ன செய்கிறது அப்படின்னு எல்லாம் வருத்தத்தோடு ரொம்ப புலம்புச்சுங்க. எல்லா பேயும் அவங்களோட தலையெழுத்தை பார்த்து நொந்துக்குச்சுங்க. வருஷந்தோறும் உழவனுக்கு 100 பீப்பாய் எண்ணெய் கொண்டு போய் கொடுத்துச்சுங்க. அந்த உழவனோட அறிவு கூர்மை தான் அவனைய காப்பாத்துச்சு. உழைக்காமலேயே வளமாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்போ உழவன் பேய்கிட்ட இருந்து எண்ணெய்களெல்லாம் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அவங்களோட அறிவு கூர்மையை பயன்படுத்திக்கணும்.